தட்டி அப்பாவை உயர்த்தி மகிழ்ச்சியோடு பாடி உயர்த்துவோம். வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனின் பரலோகமானவரே, என் வாழ்க்கையின் ஒளி விளக்கு நீ போதுமே, என் வாழ்விலே வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. உணர்ந்தவர்களாக வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் வாழ்கின்றேனே, கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே. நான்கு திசையில் அலைந்து திரிந்து ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்து திரிந்து ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமான மறைவினில் வந்தே, உன்னதமான மறைவினில் வந்தே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா, மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா, கிருபையின் மேலே கிருபை தந்து, கிருபையின் மேலே கிருபை தந்து, நிர்மூலமாகாமல் காத்திரையா, நிர்மூலமாகாமல் காத்திரையா. வாழ்வே நீதானையா,
என் வாழ்க்கை முழுவதும் நீங்க தான்ப்பா. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு வெறுமையான வாழ்க்கை, நீங்க இல்லாத ஒரு ஜீவியம் ஆண்டவரே, உயிரிழந்த ஜீவியம்பா. இருளில் இருந்த எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவரே, இருளில் கிடந்த எங்களை வெளிச்சத்துக்கு அழைத்து வந்தவரே, இருளில் கிடந்த எங்களை வெளிச்சம் என்னதென்று அறிய வைத்தவரே. எதற்காக? அநேகருக்கு நாங்கள் வெளிச்சம் கொடுப்பதற்காக, அநேகருக்கு நாங்கள் வெளிச்சம் காட்டுவதற்காக எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த தெய்வமே, கொடா கொடி ஸ்தோத்திரப்பா, கொடா கொடி மகிமையை செலுத்துகிறோம். ஓ ஷகலர கதரலரா ஷிமலர கஷலரா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. வாயை திறந்து சொல்லுங்களேன். மௌனமா இருக்கிறீங்களா? துதிக்க வாய் வரலையா? அவரை துதிக்க வாய் வரலையா? அப்பா அப்பா இயேசுவே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, எங்களை வாழ வைத்தவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை தட்டி நம்முடைய தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை. யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. 13வது வார்த்தையை நாம் படிப்போம். ஆமென். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்ப நமக்காக ஜீவனை கொடுத்தவர் யாருங்க? நம்முடைய இயேசு ஒருவர். நமக்காக ஜீவனை கொடுத்தவர் யாருன்னா இயேசு ஒருவர் தான். அதனாலதான் அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஆமென். என்ன சொல்றாரு 15ஆம் வசனத்துல? 15ஆம் வசனம் பாருங்க. நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமானன் செய்கிறதை, நான் உங்களை சிநேகிதர் என்றேன். அவரை போல நம்மை நேசிக்க எவரும் இல்லை. அப்படிதான் சொல்லணும். அவரை போல என்னை நேசிக்க, நம்மை நேசிக்க இந்த பூமியில எவரும் இல்லை. அதனாலதான் நான் அவரையே நேசிக்கிறேன். முதல் பாயிண்ட் போன வாரம் நம்ம பார்த்தோம். தவறு செய்தவர்கள் என்று நம்மை ஒதுக்கவில்லை, நம்மை செதுக்கினார். தப்பு செஞ்சிட்டான்,
அதனால ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்னு ஊரு நினைக்கும். ஆனா கர்த்தர் நினைக்கிறாரு, ஒதுக்கின ஒன்ன என் அன்பை கொண்டு செதுக்க நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஊருக்காரங்க அறிஞ்சிக்குவாங்க. அதான் அவர் நம்ம மேல காட்டின விலையேற பெற்ற அன்பு. அதனாலதான் கடந்த வாரம் பார்த்தோம், 12 சீசர்களை செலக்ட் பண்ணாரு. 12 பேரும் யாரு? படிப்பு இல்லாதவர்கள், படிப்பு அறிவே இல்லாதவர்கள். ரெண்டாவது, கொஞ்சம் பேசுங்களேன் என் கூட. போன வாரம் கேட்ட மெசேஜ் ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் திருப்பி பார்த்தீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 50 முறை திருப்பி பார்த்துருப்பேங்க. 50 முறை திரும்ப 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 திருப்பி பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவரை சுற்றி எத்தனையோ நல்ல மனிதர்கள், நல்ல மனிதர்கள்னா நல்ல வசதி படைத்தவர்கள், உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், ஞானவான்கள், ஞானிகள் எல்லாரும் இருந்தாங்க. யாரையும் செலக்ட் பண்ணலையே. ஏன் சீசர்களை செலக்ட் பண்ணாரு? சமுதாயம் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று ஒதுக்கினார்கள். அன்பு அவரை அழைத்து செதுக்கியது. ஒதுக்கியவர்களை அவர் அன்பை கொண்டு செதுக்கி அழகுபடுத்துறார். அதனாலதான் அவங்க ஏன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க? பேச்சு ஒரே மாதிரி, அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே சொல்லுங்க ஒரே மாதிரி. எப்படிங்க எப்படி ஆனது அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 4:13 சொல்லுது. அதை டச் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு டக்குன்னு போயிடுறேன். தைரியத்தை கண்டு படிப்பு இல்ல, விவரம் இல்ல, ஆனா ஆச்சரியமா இருக்கு. எப்படா அப்படி பேசுற? என்ன பேச வைத்தது என் கர்த்தர். படிப்பு இல்ல, விவரம் இல்ல, ஆனா அந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இது ரெண்டுமே இல்லாட்டினாலும் ஒண்ணு மட்டும் அவங்களுக்குள்ள தெரியுது. என்ன தெரியுமா? இயேசுவோடு கூட இருந்தவர்கள், அவரோட டிராவல் பண்றவங்க, அவரோடு தங்கி இருக்கிறவர்கள், அவரோடு உறவாடுகிறவர்கள், அவரோடையே வாசம் பண்ணுகிறவர்கள். இப்ப என்ன வாசம் வீசுதுன்னா, இயேசுவினுடைய வாசம் அவங்க ஜீவியத்துல வீச ஆரம்பிக்கிறது. இயேசுவை அறியறதுக்கு முன்னால என்ன வாசனை? மீன் வாசனை, துர்நாற்றம், துருமணம். இயேசுவோடு வந்த பிறகு நறுமணம். எப்படி அந்த நறுமணம் வருதுன்னா, இயேசுவோடு இருந்தார்கள். அதனால அவர் சொல்றாரு, நான் உங்களை நண்பன்கிறேன், உனக்காக என் இருதயத்தை திறந்து எல்லாத்தையும் சொல்றேன். ஸோ அதனால தவறு செய்தவர்கள் என்று ஒதுக்கவில்லை, அவர்களை என்ன செய்தாரா? செதுக்கினார். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு போலாம். தவறு செய்தவர்கள் என்று தட்டி வைக்கவில்லை, அவரோடு ஒட்டி வைக்க விரும்பினார். அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்களா தவறு செய்தவர்கள், என்னோட ஐக்கியமா இருப்பதற்கு உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று என்னை தட்டி வைக்கவில்லை. நீ தவறு செய்தவனாக இருந்தாலும் உன் பாவத்தை வெட்டி விடுகிறேன், உன்னை என்னோட ஒட்டி வைக்க விரும்புகிறேன். அதனாலதான் உசுரோட இருக்கிறோம், ஊழியம் செய்யறோம், குடும்பத்தை நடத்துறோம். அவர் என் கூட இருக்கிறாருங்கிறத விட நான் அவர் கூட இருக்கிறேன். ஏன்னா அவர் தானே என்னை கொண்டு வந்தாரு, அவர் தானே நான் அழைச்சாரு. அவர் எப்பொழுது நம்ம கூட இருக்க விரும்புறாரு. ஆனா நம்ம இருக்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். யாரையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கட்டாயப்படுத்துற தேவனே இல்லை. எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்க போகிறது. வருத்தப்பட்டு பார சுமர நீங்க எல்லாரும் என்னிடத்தில், அவ்வளவுதான் வரணும், அவ்வளவுதான். இந்த வாரம் நிறைய பேர் இயேசு அறியாதவங்களுக்கு சத்தியத்தை சொன்னேன்.
தெருவில் நின்று சொன்னேன். ஒரு வைராக்கியமான ஒரு லேடிக்கு சொன்னேன். எல்லாரும் என்ன வேடிக்கை பார்த்தாங்க. என்ன பைத்தியக்காரன்னு கூட நினைச்சிருப்பாங்க. அதை பற்றி கவலையே படலை. அவன் எதை சொன்னாங்க. நான் சொன்னேன், உண்மை தெய்வம் யாரு தெரியுமாமா? அவங்களுக்கு கேட்கட்டும். நான் தூக்கி சுமக்கிறது அல்ல தெய்வம், என்ன தூக்கி சுமக்கிறாரு பாரு, அவர் தான் தெய்வம். அவர் என் மேல வச்ச அன்பு பெரியது. நான் தூக்க வேண்டிய சிலுவையை யார் தூக்குனாரு? அவர் தூக்குனாரு. அதனால நான் தூக்கி சுமக்கிறது அல்ல தெய்வம், என்ன தூக்கி சுமக்கிறாரு பாரு. அவர் சில விக்கிரங்கள்லாம் சொன்னிச்சு. நான் சொன்னேன், நான் போய் அபிஷேகம் பண்றதல்ல தெய்வம், என்ன அபிஷேகம் பண்ணினாரு அவரே தெய்வம். என் மேல வச்ச அன்பு. மூணாவது ஒரு விஷயத்தை சொன்னேன். எது உண்மை தெய்வம் தெரியுமா? நான் போய் பலி கொடுக்கறதல்ல தெய்வம், எனக்காகவே பலியானாரே அவரே தெய்வம். அந்த மூணு விஷயத்தை வச்சுக்கங்க, சுவிசேஷம் சொல்றதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். உண்மை தெய்வம் யாரு? அன்புள்ள தெய்வம் யாரு? எது உண்மை தெய்வம்? எது உண்மை தெய்வங்கிறதுக்கு அந்த மூணு விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு என்னது? நான் தூக்கி சுமப்பதல்ல தெய்வம், என்னை தூக்கி சுமக்கிறாரு பாருங்க. ரெண்டாவது, நான் போய் அபிஷேகம் பண்றதல்ல, பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், தேன் அபிஷேகம். அவர் என்னை ஆனந்த தைல அபிஷேகத்தினாலே என்னை அபிஷேகம் பண்ணி, கொம்பு தைலத்தினால அபிஷேகம் பண்ணி, மகிழ்ச்சியின் தைலத்தினால அபிஷேகம் பண்ணி, என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றி தம்முடைய அபிஷேகத்தினாலே அவரோடு உறவாட வைக்கிறாரே, அதாங்க தெய்வம். சொல்லுங்க. நான் போய் பலி கொடுப்பதல்ல தெய்வம், எனக்காக பலியானாரே. அப்ப என்ன அர்த்தம்? இரண்டாவது பாயிண்ட், தவறு செய்தவர்கள் என்று என்னை அவர் தட்டி வைக்க விரும்பவில்லை, தவறியவர்களை தன்னோடு ஒட்டி வைத்து அவரை போல உருவாக்க விரும்புகிறார். அந்த ஒட்டி கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? நான் வேறு நீ வேறு அல்லப்பா. அந்த அன்பு பவுல் சொல்றாரு, நெருக்கி அவர் மேல இருக்கிற நேசம் உண்மையா இருந்ததுன்னா அவர் முன்னால ஒருபோதும் நம்ம வேஷம் காட்டவே மாட்டோம். உண்மையான நேசம் இருந்துச்சுன்னா வேஷம் இருக்காது. உங்க இருதயத்தை நீங்க தற்பரிசோதனை செய்து பாருங்க. நான் அப்பாவை மகிமைப்படுத்த வரேன், அவர் அன்பை நினைச்சனா துதிக்காம, அவரை ஆராதிக்காம, அவரை மகிமைப்படுத்தாம என்னால இருக்கவே முடியாது. அந்த அன்பு என்னை நிக்க வச்சிருக்கு. நான் ரொம்ப உன்னை மையப்படுத்தி சொல்றேன், என்ன அவர் நண்பனா மாத்திட்டாரு. ஏன்னா அவருடைய அன்பு என்னை அப்படி மாற்றி வச்சிருக்கு. அந்த நண்பனுக்காக இருதயத்தை திறந்தது மாத்திரமல்ல, உயிரை கொடுத்தது மாத்திரமல்ல, ரத்தத்தை கொடுத்ததும் அல்ல, எனக்காக என்ன வேண்டும் என்று அவ்வப்போது கொடுத்து கொடுத்து தைரியப்படுத்தி பலப்படுத்தி, சோர்ந்து போறவனுக்கு பலனை கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து, மீண்டும் என்னை நிற்க வைத்து நடக்க வைத்து என்னை தூக்கி சுமக்கிறது. அந்த அன்பு என்ன அப்படி என்ன அழகா என்னை நடத்தி வருகிறது. அந்த அன்பை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. தவறு செய்தவர்கள் என்று என்னை தட்டி வைக்காது அவரோடு ஒட்டி வைக்கிற அந்த அன்புக்கு பேர் தான் உறவு. என்னதுங்க? உறவு. உறவு. உலகத்தில் உறவாடிட்டு இருந்த என்ன உலகத்திலிருந்து வேறு பிரித்து, பாவத்தோடு உறவாடிட்டு இருந்த நம்ம பாவத்திலிருந்து வேறு பிரித்து கர்த்தர் அவரோடு உறவாட வைத்தாரே. அதுக்கு காரணம் அவர் நம்ம மேல வச்ச அன்பு. இந்த அன்பு தான் அவரோடு கூட அதிகமா. நான் இயேசுவினுடைய வாழ்க்கையை ரொம்ப ஆழமா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் தனியே இருந்த நாட்களை விட தன் சீசர்களோடு இருந்த நாட்கள் தான் அதிகம். திங்க் பண்ணி பாருங்க. அவர் தனியா செப்பரேட்டா ஒரு ரூம்ல அல்லது ஒரு மலையில
அல்லது தனியே ஜெபம் பண்ணது, இதெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்களேன். அவர் தனியே இருந்த நேரத்தை விட சீசர்களோடு டைம் செலவு பண்ணது தான் அதிகம். என்ன காரணம்? நண்பன், ஏன் சிநேகிதன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ஒரு 2 மணி நேரம் நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பார்த்தீங்களா ஆராதனையை? 2 hours. அந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் பாருங்களேன். நான் வந்து காத்துட்டு இருக்கிறேன், என் பிள்ளைய காணுமே, என் பிள்ளை எங்க? மனசு பதறணும் பாருங்களேன். அவர் பதறாரு. காணாமல் போன ஆடு, தொலைந்து போன வெள்ளிக்காசு, பிரிந்து போன குமாரன், காணாமல் போன 10 ஆடா 1 ஆடா, அதை தேடி போனார். தொலைந்து போன வெள்ளிக்காசு. அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு? விளக்க கொளுத்தி அதுக்கு மேலே வச்சா கட்டாயம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ காணாமல் போனவங்க இருளுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறார். அதுக்கு விளக்க கொளுத்தணுமா? கட்டளையே விளக்கு. இந்த கட்டளையாகிய விளக்கு உள்ள வந்துருச்சுன்னா இருள் போயிடும், வெளிச்சம் வந்துடும். காணாமல் போன நானு அவர் கண்டுபிடிச்சு அவரோடு ஒட்டி வைப்பார், அவரோடு இணைத்து வைப்பார், அவரோடு இசைய வைப்பார். இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்கு. ஒரு நிமிஷத்தினுடைய வேல்யூ பார்த்தீங்களா? 3வது பாயிண்ட்டுக்கு நான் போயிடுறேன். தவறு செய்தவர்கள் என்று என்னை தாக்கவில்லை, என்னை தூக்கினார். தாக்குறது வேற, தூக்குறது வேற. அதுதான் இளையகுமாரனை சொன்னேன் போன முறை. அதான் எக்ஸாம்பிளா ஆண்டவர் என்னோட பேசினார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 32 வரைக்கும். தொலைந்து போன, காணாமல் போன குமாரன் திரும்பி வர்றான். அப்ப எஜமானன் தகப்பன் என்ன செய்வார்னா, அந்த வசனத்தை பாருங்க. லூக்கா 15:20 படிங்க, டக்குன்னு படிங்க. தகப்பனிடத்துக்கு வந்தான். மகன் தூரத்தில் வரும்போது அவனை கண்டு மனதுருகி, நிறுத்துங்க, என்ன செஞ்சாரா? என்ன செஞ்சாரா? சொல்லுங்க பிரதர், என்ன செஞ்சாரா? ஓடினார். பையன் எப்படி வர்றான்? நடந்து வர்றான். அப்பா என்ன செய்யறாரு? ஓடி போறார். பார்த்தீங்களா? நம்ம மேல காட்டின அன்பு மகனை நோக்கி ஓட வைக்குது, மகனை நாட வைக்குது. ஆனா நம்ம காட்டுற அன்பு அவரை விட்டு பின்வாங்க வைக்குதா, அவரோட நெருங்க வைக்குதுங்களா? அந்த அன்பை ருசிக்கணும், டேஸ்ட் பண்ணணும். பேதுரு சொல்றாரு, எல்லாரும், ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், பேதுருவே எல்லாரும் போயிட்டாங்கப்பா, நீ போறியா? உனக்கு மனசா இருக்கா? போறனா போயிட்டு வா. அப்ப பேதுரு சொல்லுவாரு, எங்க ஓட? வாழ்வு தருகிற வசனங்கள் எல்லாம் உம்மிடத்தில் இருக்க உம்மை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? அவர் ஆனா ஃப்ரீ பண்றாரு பாருங்க, நீங்க வேணாலும் ஓடலாம். அப்ப தகப்பனை விட்டு பிரிந்து போன இளைய குமாரன் ஓடி அவன் நடந்து வரும் பொழுது அவனை கண்டவுடனே அப்பா ஓடி போறாரு. அவர் என்ன செஞ்சிருக்கணும்? யாரெங்கே போய் தாக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவன் இனி என் வீட்டு பக்கமே, அவனுக்கு எனக்கு உறவே இல்லை அப்படி சொல்லியிருக்கணும். தாக்குங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தகப்பன் மாத்தி எல்லாரையும் விட்டுட்டு இவர் ஓடி பையனை தூக்குறாரு பாருங்க, கட்டி பிடிச்சு தூக்குறாரு. பயங்கரமான துருநாற்றம், நாற்றம்னால நாற்றம், பண்ணியோட தங்கிட்டு வந்திருக்கிறான். துருநாற்றம், ட்ரெஸ் இல்லை, காலில் சப்பல் கிடையாது, அழுக்கு உடம்பு. அவனை போய் கட்டி பிடிக்க முடியுமா? இதெல்லாம் தாண்டி ஒன்று செய்வார் பாருங்களேன். ஓடி கட்டி பிடித்து, இது முடியவே முடியாது, முடியவே முடியாது. ஆனால் முத்தம் கொடுக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? அவன் புறத்தோற்றத்தை பார்க்கவில்லை,
மனம் மாறிய உள் மாற்றத்தை அன்பு பார்த்தது. உள் மாற்றத்தை பார்த்தது. அதனாலதான் முத்தம் கொடுக்க தயங்கல, கட்டிப்பிடிக்க தயங்கல, தூக்குவதற்கு தயங்கல. ஏனென்றால் என் தகப்பன் என் புறத்தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, என் உள் மாற்றத்தை பார்க்கிற அந்த தெய்வீகமான அன்பு என்னை தட்டி வைக்கவில்லை, என்னை கட்டி பிடிச்சு தூக்க வைத்ததுங்க, என்னை நிக்க வைத்ததுங்க, என்னை நடக்க வைத்ததுங்க, என்னை வாழ வைத்ததுங்க, என்னை தொடர்ந்து நடத்துங்க. அந்த அன்பு இறுதி வரைக்கும் என்னை உங்களை கைவிடவே. நீங்களாம் உலகத்துல அன்பு காட்டுறேன்னு சொல்லி தட்டி வைப்பான். தட்டி 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 வைக்கிறது, மேல வரக்கூடாது. ஒளியத்தில் 30 வருஷங்க, 32 ஆண்டுகள். இது என் ஊழியம் பாதையில் நான் அநேகரை சந்திச்சிருக்கிறேன். கொஞ்சம் திறமை தாளந்து வந்துருச்சுன்னா அப்படி தட்டி உட்கார வச்சிருவாங்க. இந்த மைக்கை பிடிச்சி ஸ்டேஜ் ஏறுறதுக்கு நான் எத்தனை வருஷம் ஆணுச்சு தெரியுமா? மைக்கை பிடிச்சி ஸ்டேஜ் ஏறுறதுக்கு தவறி ஒரு முறை அல்லேலுயான்ட்டேன். என்னுடைய ஆசிரியர் கூப்பிட்டார். நான் உனக்கு என்ன சொன்னேன்னாரு. அதை மட்டும் தான் சொன்னேன். எதுக்கு அல்லேலியா சொன்னேன்? நான் உன்னை சொல்ல சொன்னேன்னார். எவ்வளோ பாடங்களை கற்றுருப்பான்னு யோசித்து பாருங்களேன். உலகம் நம்மளை தட்டி வைக்க விரும்புது, அவருடைய அன்பு நம்மளை கட்டி அரவணைச்சு உயர்த்தது. அதனால எனக்கு நல்லா தெரியும், இந்த உலக சிநேகிதம் பகை. சொல்லுங்க, உலக சிநேகிதம் பகை, தேவனுக்கு விரோதமான பகை. அன்பை காட்டுறேன்னு சொல்லி வம்ப காட்டுவான். கவலையே படாதீங்க, உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த என் நேசருடைய அநாதி சிநேகம் என்னை ஆசீர்வதிக்கும். அவ்வளவு 3 நிமிஷம் இருக்கு. 3 நிமிஷத்துல நான் சொல்லிடுறேன். கட்டி நம்மளை தழுவி தூக்கி எடுத்து நிறுத்துகிற தெய்வீகமான அன்பு. அழகா போன வாரம் சொன்ன அந்த 3 விஷயத்தை மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவன் சொல்கிறான் 15-19 அப்பா 3 தீர்மானம். நான் உன்னுடைய புத்திரன் என்று சொல்லுவதற்கு பாத்திரம். ஆமா, கட்டி பிடிச்சு சொல்றாரு. டேய், நான் பாத்திரம் இல்லைன்னு நீ சொல்லலாம், ஆனால் நீ திரும்பி வந்துட்டு இல்லை, இனிமேல் நீ என்னுடைய புத்திரன். எப்படி அந்த மனசு ஏற்றுக்குது பாருங்களேன். சொத்து எங்கடான்னு கேட்டாரா? பிரித்து கொண்டு போனையா? பணம் எங்கடா? ஏண்டா என் சொத்துல பாதியை கொடுத்தனடா, கொஞ்சமாவது வச்சிருக்கிறியா? நான் அப்படி தேடி பார்த்தேன், எங்கேயுமே அப்படி கேட்கலைங்க. அது எங்க இது எங்கன்னு கேட்கல, அது இருக்கா இது இருக்கான்னு பார்க்கல. நீ இப்ப எனக்கு கிடைச்சிட்ட, நீ இருக்கிறடா, போதுண்டா. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, திருந்தி வந்தானா திருந்தாம வந்தானா அப்பாவுக்கு தெரியுதோ இல்லையோ, ஒன்று தெரியும், திரும்பி வந்துட்டான். அதனால இனி நான் விரும்புகிற மாதிரி நீ வாழ ஆரம்பிச்சிருவேன். அப்போ என் நேசம் என்ன நினைக்குதுன்னா, நீ என்கிட்ட வந்துட்டீன்னா நீ வேஷமான வாழ்க்கையே போட தேவையில்லைங்கிற. என் கூடயே நீ இருந்துரு, உனக்கு வேஷமான வாழ்க்கையே தேவையில்லை. அவர் சொன்னாரே கையேந்த எங்களை விடலைன்னு, நிச்சயமாக சொல்கிறேன், இந்த நேசம் கையேந்த விடாது, இந்த நேசம் கையேந்தி நிற்க விடாது. கர்த்தர் உங்களை போஷிப்பார், உங்களை நடத்துவார், குறைவுகளை நிவர்த்தியாக்குவார். ஆனால் திரும்ப 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 சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தெரியுமா? தேவைக்காக மட்டும் அப்பாட்ட நம்ம வர்ற ஒரு தெய்வ பிள்ளையா இருக்கக்கூடாது. என் தேவையே நீங்க தான், என் ஆசையே நீங்க தான். இது எவ்வளவு பெரிய வார்த்தை, ஆமீன் சொல்லுங்களேன். என் விருப்பமே நீங்க தான். எழுந்திருப்போமா, ஜெபம் பண்ணலாமா? ரெண்டாவது ஒரு வார்த்தை, உங்க வீட்டில் ஒரு கூலிக்காரன்ல ஒருவனா என்னை வைத்துக் கொள்ளும். அவர் கட்டி பிடிச்சி சொல்றாரு, நீ கூலி இல்லடா, அப்பா வீட்டுக்கு வந்துட்டீல, இனி நீ ஜாலியா இருக்கணும். அவன் கூலிங்கிறான், அப்பா இனி உனக்கு ஜாலி. அதனால எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு வார்த்தை. 3வது, பாவின்னு சொல்றான். என்னை போல ஒரு பாவி யாரும் இல்லப்பா, தப்பு பண்ணிட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் ஒரு பாவி, என்கிட்ட வந்துட்டில, இந்தா என் வீட்டு சாவி, சாவியை வச்சுக்கோ. என் வீட்டுக்கு சொந்தக்காரன் நீ தான், என் சொத்துக்கு நீ சொந்தக்காரன் நீ தான்.
அழிஞ்சது ஒரு பகுதியா இருக்கலாம், அழியாதது நிறைய என்கிட்ட இருக்குடா. ஆமா, வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது. அழிச்சதை நினைச்சு கணக்கு கேட்கல, அழிச்சிட்டியாடான்னு சொல்லி கவலைப்படல. அழியாத பொண்ணும் வெள்ளியும் என்கிட்ட இருக்கு, அதை நினைச்சு கவலைப்படாத. அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சந்தோஷப்படு. நீ சாவி எப்படி சந்தோஷமான வாழ்க்கையை வாழு. தேங்க்யூப்பா. கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றியப்பா, நன்றியப்பா. எழும்பி நிக்கலாமா? நல்ல உண்மை உணர்வோடு கூட. அப்பா எஸ்ஐயா, யாரும் தயவு செய்து வெளியே போகாதீங்க. அர்ப்பணிக்கிற நேரம் எல்லாரும் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல நல்லா அர்ப்பணிச்சு. தேங்க்யூப்பா, 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 தேங்க்யூப்பா. உங்க நேசம் என்னை தட்டி வைக்க விரும்பல, தவறு செய்தவர்கள் என்று தட்டி வைக்க விரும்பல, என்னை உமது அன்புக்குள் கட்டி வைக்க விரும்புகிறீரே. தவறு செய்தவர்கள் என்று ஒதுக்கவில்லை ஆண்டவரே, என்னை செதுக்கினீரே. உம்மை போல என்னை செதுக்கி அழகுபடுத்துகிற தெய்வமே, ஸ்தோத்திரப்பா. அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் மகா மேலான ஸ்நேகம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய தகப்பன் அன்பு, தாய் அன்பு, சகோதர அன்பு, நண்பன் அன்பு, ஆண்டவரே எங்க மேல காட்டின எல்லாருடைய அன்பை காட்டிலும் உங்க அன்பு மேலான அன்பு, உயர்ந்த அன்பு, சிறந்த அன்பு. அந்த அன்புக்கு ஈடு இணை இந்த பூமியில இல்ல. அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் மக மேலான ஸ்நேகம் இயேசுவே, எல்லா ஸ்நேகத்திலும் மக மேலான ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். சொல்லுங்க, அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். மறுதளித்த பேதுருவை மனந்திரும்ப செய்த ஸ்நேகம். சொல்லுங்க, மறுதளித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம். காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறிந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம். காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறிந்திடாமல்
இயேசுவின் சிநேகம் கண்ணிழந்த பலனிழந்த சிம்சோனையும் நினைத்த சிநேகம் கண்ணிழந்த பலனிழந்த சிம்சோனையும் நினைத்த சிநேகம் நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய சிநேகம் நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய சிநேகம் இது மேலான சிநேகம் எங்கள் இயேசுவின் கையை தட்டி உணர்ந்தவர்களாய் ஆமென் சொல்லுங்க மேலான சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம் இது மேலான சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம் அநாதி சிநேகம் அநாதி சிநேகம் அநாதி சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம் அநாதி சிநேகம் அநாதி சிநேகம் அநாதி சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம் மரத்தை விட்டு இறங்கி வந்த சிநேகம் பரலோக மகிமை துறந்து வந்த சிநேகம் சொல்லுங்க மரத்தை விட்டு இறங்கி வந்த சிநேகம் கவலர பரலோக மகிமை துறந்து வந்த சிநேகம் எல்லா சிநேகத்திலும் அது மேலான சிநேகம் இயேசுவே எல்லா சிநேகத்திலும் அது மேலான சிநேகம் அநாதி சிநேகம் அநாதி சிநேகம் அநாதி சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம் அநாதி சிநேகம் அநாதி சிநேகம் அநாதி சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம் கரங்களை தட்டி அவருடைய அன்புக்காக நான் உங்களை நண்பன் என்று சொல்லுகிறேன், சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். அவருக்கு நீங்களும் நானும் நண்பனா இருக்கிறதுக்கு எனக்குள்ள என்ன தகுதி இருக்கு? நத்திங், ஜீரோ. நான் ஒரு பூஜ்ஜியம். ஆனா அவருக்கு நண்பனா நான் இருக்கிறதுக்கு அவருடைய அன்பையே எனக்காக கொடுத்தார், உயிரையே எனக்காக கொடுத்து அன்பு கூர்ந்தார், இரத்தத்தையே கொடுத்து அன்பை கூர்ந்தார். தவறு செய்தவர்கள் என்று என்னை தட்டி வைக்கல, அவரோடு ஒட்டி வைத்தார். தவறு செய்தவர்கள் என்று என்னை ஒதுக்கவில்லை, என்னை செதுக்கினார். தவறு செய்தவர்கள் என்று என்னை தாக்கல, என்னை தூக்கினார். இன்னைக்கு நான் உயர்ந்த இடத்துல இருக்கிறது காரணம், குப்பையில கிடந்த அந்த அன்பு என்னை தூக்கி எடுத்தது, சேற்றில் கிடந்த என்னை அந்த அன்பு தூக்கி எடுத்தது. அந்த அன்பு கைவிடாதே. இந்த உலக சிநேகிதம் குப்பை. உலகத்துல சொல்லுவான், உனக்காக நான் எல்லாமே செய்வேன், அது குப்பை. அந்த சிநேகத்தை நம்பி போகாதீங்க, அந்த அன்பை நம்பி போயிடாதீங்க. நிறைய பேர் வாலிபர்கள், வாலிப பிள்ளைங்க உலக அன்பை நம்பி போய் நீங்க குப்பையில கிடக்குறாங்க. அருமையான வாலிபனே, வாலிப தங்கச்சி, அந்த அன்பை நம்பி போகாதீங்க. இயேசு உங்க மேல காட்டின அன்பு தான் உண்மையான அன்பு. தான் உயிரையே கொடுத்தது உண்மைன்னா உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை கொடுக்க மாட்டாரா? ஒரு வேலையை கொடுக்க மாட்டாரா? ஒரு உயர்வை கொடுக்க மாட்டாரா? ஒரு உன்னதமான ஸ்தானத்தை உனக்கு கொடுக்க மாட்டாரா? உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. உங்களையே சார்ந்து கொள்ளுகிறேன், உங்களோடைய உறவாட விரும்புறேன், உங்களோடையே நான் உறவுக்குள்ள இருக்க விரும்புறேன்ப்பா. நீங்க இல்லாம நான் இல்ல. என்னை தாழ்த்துகிறேன், உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. எப்பொழுதும் உங்க நேசத்தால நான் நிறைந்து இருக்கிற ஒரு பாத்திரமாக என்னை மாற்றி விடுங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
மகிமை அனைத்து உமக்கு. தொடர்ந்து தலைவர்கள் கூடுகை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. சந்தோஷமாய் சொல்லுங்கள். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி, என்னை கிருபையினாலும் முடிசூட்டி, நன்மையினால் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியனுடைய வழிநடத்தலும் பாதுகாப்பு நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தத்தில் மறைந்துள்ளே, வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளே, என் தீங்கும் என்னை அணுகாது, என் தீங்கும் என்னை அணுகாது. God bless you all. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.